சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நன்றி கெட்ட ரோகிணி என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்தையும் மீனாவும் பிரிக்கணும்னு சொல்லி வசமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் சீதா கதை தொக்கா மாட்டுது. என்னென்னா அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் ரோகிணிக்கு முருகன் மூலமாக தெரிய வருது. இப்படி இருக்கும்போது எப்படியாவது இந்த முத்துக்கு மீனாவுக்கு இதை தெரிய வைக்கணுமே அப்படின்னு நினைக்காங்க. அப்போ சீதாவை எனக்கு பிறந்தநாள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி சீதாவை கூப்பிடுறாங்க. இந்த ரோகிணி வீட்டில் எல்லாரும் பிறந்தநாளுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கேக்கை வந்து சோபாவில் கொண்டு வைக்காங்க இந்த ரோகிணி. அதை குனிஞ்சு எடுத்து எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிறாங்க சீதா கிட்ட. சீதா அந்த சோபாவில் இருக்க அந்த கேக் எடுத்து அந்த தட்டை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு குனிகிறாங்க. தாலி வெளியே வந்துடுது. தாலியை பார்த்தோன்னே விஜயா, ஏங்க இந்த சீதாவுக்கு கல்யாணம் ஆகலை அப்படி இப்படின்னு சொன்னாங்க, இப்போ பாருங்கள் கழுத்தில் தாலி கிடக்கு அப்படின்னா முத்துக்கு ஒன்றும் ஓடலை. மீனா அது என்னது அப்படிங்கும்போது மீனா என்ன சொல்லனே தெரியாமல் ஏங்க என்ன நடக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மாமா என்னை மன்னிச்சிருங்க, நானும் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நீனும் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அப்போ என்னைக்கு அப்படிங்கிறாங்க. மாமா நீங்களும் இன்னொரு ஆளும் வந்தீங்கள இந்த அப்படின்னு சொல்லி அந்த தேதியை சொல்லுவாங்க. சொன்னோன்னா அப்போ மீனாவும் வந்திருந்தாளா அப்படிங்கும்போது அமைதியாக இருக்காங்க. ஆமாங்க நானும் போயிருந்தேன், விரும்பினவங்க வாழ்க்கையை நம்ம வந்து பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாங்க நான் சேர்த்து வச்சேன். அவங்க 2 பேரும் ரொம்ப முடிவாக இருந்தாங்க, அதனால தாங்க இப்படி பண்ணி வச்சேன் அப்படிங்கும்போது மீனா, நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட சொல்லாமல் நீ எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையுமே சொல்லிகிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, உன்னை கேட்குறதே இல்லை, அவள் இஷ்டத்தை எதுனாலும் பண்ணுவா அப்படிம்பாங்க. அப்போ கூட சரி எங்கள் அம்மா ஏதோ கோவத்தில் மேலே உள்ள கோவத்திலே சொல்லுவாங்க, மற்றபடி நீ என்னை அப்படி நடத்த மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீ சாதாரண டிரைவர் தானே அப்படின்ட்டு பண்ணிட்டல அப்படிங்க. நான் அப்படி நினைக்கவே இல்லை, எந்த வேலையுமே குறைஞ்ச வேலை கிடையாது அப்படிங்கிறாங்க. வீணா அந்த மாதிரி தான் பண்ண மாதிரி தெரியுது, சர்க்காரில் அருண் வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க, அந்த அருண் எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்சு நீ பண்ணியிருக்க பற்றியா, அந்த தாத்தா பாட்டிக்கிட்டலாம் எப்படி நடந்துக்கிட்டான், எவ்வளோ சங்கடத்தை ஏற்படுத்தினான், அதெல்லாம் உனக்கு மறந்துட்டு நீ பழையபடி இப்படி ஆகுதியா, நான் எந்த தப்புமே செய்யாமல் இருக்கும்போது எனக்கு வந்து கார் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அந்த பேப்பரெல்லாம் கேன்சல் பண்ண நீ பார்த்துட்டு தானே இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நீங்களும் பண்ணீங்க அவரும் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இப்போ கூட அங்கே தான் சப்போர்ட் பண்ணுத, ஆனால் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கல. சீதா நீனுமா சீதா, நீ எவ்வளோ பொறுப்பான பிள்ளை, எவ்வளோ ஓரமான பிள்ளை, புரிஞ்சுப்பேன்னு பார்த்தேன், இப்படி போய் அருண்கிட்ட போய் ஏமாந்துருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏங்க ஐய வீட்டு ட்ராமாவெல்லாம் இங்கே போட வேண்டாம், அவங்க வீட்டை பார்த்து போக சொல்லுங்க அப்படிங்கும்போது ரோஹிணி சொல்கிறாங்க, ஆண்டி இருக்கட்டும் மீனா, நீங்கள் உங்கள் புருஷனை மறைச்சி ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்க, நான் மனோஜ்கிட்ட வந்து கல்யாணத்தை மறைச்சிட்டு பெருசாக பேசுனீங்க, இப்போ அதை விட பெருசாக தானே பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு ஏற்றி விட்றாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, ரோஹிணி நீங்கள் பண்ணதும் அவங்க பண்ணதும் ஒன்றும் கிடையாது, தங்கச்சி விரும்பிய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்ட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது முத்து ஒரு மாதிரி ஆகி உட்காந்துடுறாங்க. ஏங்க மீனா தயவு செய்து நீ ஏங்கன்னு கூப்பிடாத, எனக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரே வீட்டில் இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த முத்து கொஞ்சம் சொல்லலாம் கேட்காம தானே ஆடிக்கிட்டு வந்த, இன்னும் அவன்கிட்ட பேசவே மாட்டான், ஏன் பேசலானே தான் நீ இந்த வீட்டிலே இருக்க முடியாத, சரியா போச்சு அப்படின்னு நினைக்காங்க. இங்கே ரோஹிணி நினைக்காங்க, நானும் மனோஜும் விலகி நிற்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் மீனா, இப்போ பார்த்தியா அவன் வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டேன், எல்லாம் என்னோடய பிளானடி அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் அக்காவும் நீங்களும் விலகி நிற்க வேண்டாம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கும்போது, என்ன சீதா சாதாரணமாக சொல்லுது நான் தான் சொல்லிட்டு, நான் உன்கிட்ட பேச விரும்பலை, நீ என்ன 3வது ஆளாக நடத்துன மாதிரி நடத்திட்டேன், இனிமேல் நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலை அப்படின்னு சீதா வெளியே கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே நடந்தது தெரிஞ்சு ரொம்பவே கடுப்பாகிறாங்க மீனா அம்மா. இங்கே விஜயா ஃபோன் பண்ணி அதுக்குள்ளே என்னலாமா பேசிடுறாங்க, இந்த விஷயமும் பேசிடுறாங்க. அப்புறம் சுருதியோட அம்மாவும் ஃபோன் பண்ணி பேசிடுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோங்க பொண்ணு, பெருசாக பேசுவீங்க, என் பிள்ளைய வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க பேசினோன்னே சரியான கடுப்பில் வந்து சீதா வெளுன்னு இருக்காங்க. சத்யா சொல்லிட்டாரு, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், உனக்கு விரும்பிய வாழ்க்கையை தான் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, எல்லாமே பண்ணியிருக்கேன், மாமாவுக்கு எவ்வளோ மன சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு சத்யா முத்துக்கு. முத்து ஃபோனையும் எடுக்கல, ரொம்ப வெறுப்பில் வீட்டு விட்டு வெளில போயிடுறாரு. அப்போ அவர் கையில் காசு இல்லை, செலவுகிட்ட காசு தான் சாப்பிட்டுன்ட்டு ஒரு 2000 வாங்குறாரு. நேராக தண்ணி சாப்பிட்றாரு, போய் தண்ணி சாப்பிட்றாரு, தண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கார், ரொம்ப ஓவராகிடுது. அப்போ செல்லும் தேடி போய் டேய் கிளம்புடா வீட்டுக்கு அப்படின்னு, எங்கே கிளம்ப சொல்கிற,
அங்கே போனால் மீனா இருப்பா. மீனா முகத்தை நான் பார்க்க விரும்பல. ஆனால் மீனா இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. நீ தான் சொல்லுவ, உன்ன மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சிஸ்டர் சீதா வந்து பயங்கரமான உனக்கு கொடுத்து வச்ச ஆள் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இதை நான் மறைப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. அவள் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க அவளுக்கு தெரியுற மாதிரி பண்ணிட்டா. அந்த அருணுகிட்ட நான் தோத்துட்டேன் அப்படிங்கும்போது, நீ யார்கிட்டடா தோத்துட்ட? யார்கிட்டையும் தோக்கல. நீ அந்த பிள்ளைக்கு நல்லது பண்ணி வைக்கன்னு நினச்ச. அந்த பிள்ளை அதுக்கு விரும்பி வாழ்க்கையை தேர்ந்துக்கிட்டு முதல்ல உன்கிட்ட தானே வந்து நின்றுச்சு. அவன் பண்ணி வைங்க பண்ணி வைங்கன்ட்டு நீ வந்து பண்ணல. அதுவே பண்ணிக்கிடுச்சு. விட்றா பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, இல்லை எனக்கு இருக்கவே பிடிக்கல, வீட்டுக்கு போகிறதே பிடிக்கல, பேசாமல் எனக்கு ஏதாவது வீட்டுக்கு நீ பாரு, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கும்போது, உங்கள் அப்பாவை பிரிஞ்சு நான் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை பிரிஞ்சிருக்கிறது சங்கடம் தான், ஆனாலும் வேறு வழி இல்லை, அங்கே போனால் மீனா இருப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. மீனா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, முத்து எடுக்கவே இல்லை. இன்னும் விஜயா பக்கத்தில் வராங்க. என்னடி உன் புருஷனுக்கு கால் பண்ணதான் அவன் எடுக்கல அப்படி தானே? அவன் எப்படி எடுப்பான்? அவனை நீ மதிச்சா தானே எடுப்பான். அவனை வச்சுக்கிட்டே நீ வந்து வேறு கல்யாணம் பண்ணி கொடுக்குறல்ல அவன் தங்கச்சிக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும், அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வராமல் இருக்கட்டும், மறுநாள் உன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. முத்து சொன்னபடியே கார்லேயே தூங்கிட்டு ஸ்டாண்ட்லேயே இருந்திருந்தாரு. விடிய வரலை. காலையில் விடிஞ்சோடனே விஜயா வந்து, ஏங்க முத்து எங்கே போனான்னு தெரில, இவன் மட்டும் இங்கே எதுக்குங்க இருக்கணும், இவளால் தானே மனசங்கடம் போட்டிருந்தேன், பேசாமல் அவளை வீட்டுக்கு வச்சு விடுங்க அப்படிங்கும்போது, அண்ணாமலை விஜயாவை பார்த்து முடிக்காங்க. என்ன விஜயா, புதுசாக முத்து மேலே உனக்கு பாசம் வருது அப்படிங்கும்போது, ஏங்க அவன் மேலே எனக்கு பாசம் இல்லாட்டிலும் அவன் இந்த வீட்டு பையன். இந்த மீனா வந்து ஐய வீட்டு கதையை முத்துகிட்ட சொல்லக்கூடாதுன்னு பண்ணியிருக்கான். அவன் மனசு என்ன பாடுபட்டுருக்கும், அதான் வீட்டை விட்டு போயிட்டான். அவன் போன பிறகு விழுந்து வீட்டில் இருக்கக்கூடாது, அவன் வந்தால் தான் வரணும், வெளியே போய் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, விஜயா அவன் ஏதோ கோவத்தில் நேற்று கார்லேயே தூங்கிட்டோம்னா ஸ்டாண்டில் தான் இருந்திருக்கான், இன்றைக்கி வந்துடுவான், நான் முத்துக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு, முத்து எங்கடா இருக்கேன் அப்படிங்கும்போது, இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி பாரு வீட்டுக்கு வந்து சேரு, என்ன ஸ்டாண்டில் கீழே இருந்துடாத அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. முத்துக்கும் என்ன சின்னே தெரில, வீட்டுக்கு போனால் மீனா முறையை பார்க்கணுமே நினைக்காது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து வராரு. அண்ணாமலையும் முத்து ஒரு வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துட்ருக்காரு. என்னப்பா நீ உட்காந்துருக்க, நீ சாப்பிடலையா அப்படிங்கும்போதே, நீ நேற்றும் வரல, இன்றைக்கும் வாரே வரலையேன்னு தெரிலடா, நீ வரலைன்னா அவன் ஸ்டாண்டு பக்கம் தான் வரணும்னு நினச்சேன் அப்படிங்கும்போது, நீ சாப்பிட்டாப்பா அப்படிங்க, எங்கே சாப்பிட்ருக்க, நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுதாங்க. உடனே மீனா சாப்பிட்டியான்னு கேட்டையாடா அப்படிங்கும்போது, இல்லைப்பா அப்படிங்க, நேற்று கூட அந்த பிள்ளை சாப்பிடல, இனிமேல் தானடா அவள் சாப்பிடுவா, நீ சாப்பிடாம அந்த பிள்ளை என்னைக்கு சாப்பிட்ருக்கு அப்படிங்கிறாங்க. சாதாரண சமைக்க சாப்பிட சொல்ல வேண்டியதுனப்பா, அவள் என்கிட்ட கேட்டாப்பா சாப்பிட வேண்டியதுனே, இதை மட்டும் என்கிட்ட கேட்டு சாப்பிடணும் மாதிரி நினைக்கா, தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வைக்கும்போது என்கிட்ட கேட்டாப்பா இது பண்ணுதா, விருப்பம் தானே பண்ணுதா, வந்துட்டு போட்டோம் அப்படிங்குமாமா, அவன் எனக்கு அம்மாமா பண்ணேன். சீதா ரொம்ப அழுதா. அந்த அருணுன்னு சொன்னார், எங்கள் அம்மா வந்து வேறு இடத்துல பொண்ணு பார்க்காங்க வைக்காங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படிங்கும்போது, எப்பா அந்த அருண் பயங்கரமான ஆள், அவனுக்கு எத்தாப்புல பேசுவான், நானும் அவனும் சேர்ந்து ஒரு அம்மாவை காப்பாற்றணும், ஆனால் அவன் மட்டும் பண்ண மாதிரி பேட்டி கொடுத்தான், அந்த மாதிரி ஆளுப்பா, அவனுக்கு ஒரு நான் அதில் ஒரு வருமானம் வருது, இல்லை ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னா அவன் பண்ணுவான்ப்பா அப்படின்னு. ஏங்க இதில் என்னங்க ஆதாயம் இருக்குது, மீனா நீ சும்மா இரு, இனி என்கிட்ட பேசாத அப்படிங்கிறாங்க. முத்து கோபத்தை மறந்துட்டு நிதானத்துக்கு வந்து பாரு, சீதாவுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை மீனா அமைச்சு கொடுத்துருக்கா அப்படின்னு மட்டும் நினச்சிப்பாரு, உங்களுக்கு கோவம் வராது. இல்லைப்பா நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், அந்த அருணை பற்றி ஏகப்பட்ட வேட்டை விசாரிச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு ஒன்று கிடைக்கணும்னா அவன் எந்த லெவலுக்கு வேணாலும் போவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்டவன் நாளைக்கு வேலையில் எனக்கு ஏகப்பட்ட நெருக்கடி, இந்த முத்துக்கு எனக்கு ஆகாது, முத்து மருமகனை நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன், முத்தை சங்கடப்படுத்துன்னு நினச்சிட்டு இந்த பிள்ளையை சங்கடப்படுத்தணுன்னா என்னப்பா செய்யுது அப்படின்னா, அப்போ தான் அண்ணாமலை யோசிக்காரு, மீனா முத்து சொல்லுன்னு சரியாக தானே இருக்குது, முத்து மேலே உள்ள கோபத்தில் சீதாட்ட சங்கடப்படுத்தினா என்ன செய்யுது அப்படிங்கும்போது, அப்படிலாம் பண்ண மாட்டார், நான் பல வாட்டி அதை கேட்டுட்டேன் அப்படிங்கும்போது, இம்மா பண்ணலைன்னா சரி தான், பண்ணுனா என்னம்மா செய்கிறது, அந்த மனநிலையில் அவன் இருக்கான் அப்படிங்கும்போது, அண்ணாமட்ட முத்து சொல்லுறதேப்பா நீ என்ன சொன்னாலும் மீனா கேட்கணும்டா, மீனா வந்து ஐய வீட்டு கதையை அவ்வளோ பார்க்க தெரியும் இந்த மாதிரி இருக்கான், விடுப்பா எனக்கு இருக்கே ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஜீவா கால் பண்ணுறாங்க, முத்து தூங்கிட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிங்க, நாளைக்கு ஊருக்கு வரேன், வந்துட்டு நான் உடனே கிளம்புறேன், இங்கே எனக்கு கனடாவில் இருக்கேன், அதனால் வெளியில் இருக்கல, அங்கே இருக்கையில் எனக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆள் வேணும், ஏதாவது ஒரு நல்ல டிரைவர் இருந்தால் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேடம் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில் உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் மேடம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.
காலையிலே விடிஞ்சது விடியாமல் முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மேடம், நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. மீனா சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எதுவுமே பேசாமல் நிறுத்திட்டு போயிடுறாரு. ஜீவாவை கொண்டு ஏற்றி அவங்க வீட்டில் விடுதாங்க. முத்து ஒரு நல்ல டிரைவர் தான் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்காரு, மீனா வந்து நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. பேசாமல் நம்ம வந்து இந்த மேடத்துக்கூடயே வேலைக்கு போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நானும் நல்ல கார் ஓட்டுவேன், நான் வேணா வர மேடம் அப்படின்னு. என்ன முத்து சொல்கிறீங்க? உங்கள் வீட்டம்மா விட்டு நான் பிரிஞ்சு வர மாட்டேன். எனக்கு இங்கேயே போதும். ஆ எனக்கு இங்கே வேலை பார்க்க தான் பிடிக்கும் மேடம். வெளியில் போய் 10 ரூபாய்க்கு சம்பாதிக்க பண்ணதுக்கு இங்கே 2 ரூபா சம்பாதிக்க பண்ணாலும் போதும் மேடம்மே சொல்லுவாப்புல. இப்போ நான் வரேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படிங்கும்போது, ஒன்றும் நினைக்கலன்னா சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, என் குழந்தையா கல்யாணத்தை என் பொண்டாட்டி மீனா என்னை கேட்காமே பண்ணி வச்சிட்டா மேடம். அது வந்து எனக்கு எங்கள் வீட்டில் சீத்தா வரையில் தான் தெரியும், என் குழந்தைய வரையில். ரொம்ப மனசளவில் சங்கடப்பட்டு போயிட்டேன். மீனாவை அந்தளவுக்கு நேசித்தேன். மீனா எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டான்னு நினச்சிட்டே இருந்தேன் மேடம். ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம், இதை மறைச்சிப்புட்டா. அந்த பையன் சரி கிடையாது மேடம். அவன் என் மேலே உள்ள கோவத்தில் சீதா ஒழுங்காக பார்க்க மாட்டான், அவன் இவங்க சங்கடமாக இருக்குது அப்படின்னு முத்து. உங்கள் மேலே அவனுக்கு 1000 கோவம் இருந்தாலும் சீதா விரும்பியிருக்காரு. விரும்பின பொண்ணு யாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க அப்படிங்கும்போது, மேடம் சொல்லுதும் தப்பாக நினைக்காதங்க, மனோஜ் உங்களை விரும்பினா ஆனால் நல்லவனா அப்படிங்கும்போது, அண்ணன் தான் அவர் நல்லவர் கிடையாது அப்படிங்கிற. அதே மாதிரி தான் அந்த அருணும் நல்ல ஆள் கிடையாது மேடம், நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆனால் என்னைக்கு அந்த குட்டு வெளிப்படுமோன்னு தெரியல. அது இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். எனக்கு தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது மேடம். எங்கள் அப்பா ஒரு வாட்டின்னு சொல்லுவார், அந்த வீட்டில் மூத்த பையன் தான்டா, அவங்க அப்பா இல்லாத குறைய நீ தான் நீக்கணும், அந்த வீட்டை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். நான் பெருசாக வழக்காட்டில் கூட அந்த குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் என்கிட்ட சொல்லாமல் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது மேடம் அப்படிங்கும்போது, விடுங்க, இதெல்லாம் நடக்கிறது தான். உங்கள் வீட்டம்மா என்ன நினச்சிருப்பாங்க, தங்கச்சி விரும்ப வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டுன்னு நினச்சிருப்பாங்க. சரி ஒரு நல்ல டிரைவர் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிற. மேடம் இப்போவும் சொல்கிறேன் நான் வரேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நாளைக்கு காலையில் இதே முடிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க, உங்களை வெளியே கொண்டு போகிறதுக்கு என்னென்ன பேப்பர் ரெடி பண்ணுமோ எல்லாம் ரெடி பண்ணுதேன் அப்படிங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நைட்டு வீட்டுக்கு போயிருந்தாரு. என்ன சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, சாப்பிடாம தூங்கிடுறாரு. மறுநாள் காலைல எழுந்திரிக்காரு. எழுந்திரிச்சோன்னே ஸ்டார் ஸ்டாண்டில் இருக்காங்க. ஜீவா கால் பண்ணோன்னு வராங்க. முத்து நீங்கள் போக தயார் தானே அப்படிங்கிறாங்க. தயார் தான் பண்ணோம் அப்படிங்க. எல்லாம் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிட்டு முத்து நாளை கழிச்சு நம்ம கிளம்புறோம், வீட்டில் சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் வந்த பிறகு அண்ணாமலைட்ட சொல்லுவாங்க, ஏப்பா நான் வந்து வெளியில் போகிறேன்ப்பா அப்படிங்கிறது. என்னடா வெளியூர் ஆஃபரா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வெளிநாட்டுக்கே போகிறோம்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ஒரு ஜீவா மேடம்னு சொல்லி ஒரு மேடம் என் கஸ்டமராக வருவாங்க, மனோஜ் கூட ஏற்கனவே விரும்பினா வச்சான்னு சொல்லி ஒரு கதை ஓடிச்சுலப்பா, மனோஜ் பணத்தை கூட கொண்டு போயிட்டான்னு சொன்னாங்களா அப்படிங்க. ஆமாம், அந்த பொம்பளையாளுக்கு வெளியே வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுதுப்பா, அதுக்கு பர்சனலாக கார் ஓட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க. நானும் சரி ரைட்டு, இங்கே சரியாக வருமானம் இல்லாமல் தான் இருக்குது, அங்கே போயிட்டு வந்தால் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும், கூடையில் வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது, கூடையில் வாரேன்னு சொல்லியிருக்கியா இல்லை மீனா மேலே உள்ள கோபத்தில் அங்கேயே இருந்துட்டு தான் சொல்லியிருக்கியா அப்படிங்கும்போது முத்து முழிக்காரு. என்னடா சொல்லு அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு மீனா சொல்கிறாங்க, ஏங்க என் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோபமா, சீதா விரும்பின வாழ்க்கையை அமைச்சு வச்சு தப்பாங்க, அவள் இல்லைன்னா நான் வந்து வாழ மாட்டேங்க, நான் என்னங்க செய்ய முடியும், எங்கள் அப்பா எப்படி செஞ்சுருப்பாரோ அதானங்க செய்ய முடியும், எங்கள் அப்பா இருந்தாருன்னா சீதா வாழ்க்கையை அமைச்சு தானே கொடுத்துருப்பாரு, அதே மாதிரி எங்கள் அப்பா இடத்துலேருந்து யோசித்தேன், அதுபோக சீதா அழுதாங்க, எங்கள் அப்பா மட்டும் இருந்தாருன்னா எனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாருல, நல்ல போது நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு மீனாவை பார்த்தாரு. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, இன்னும் மேடம் மனசு கரையலை அப்படிங்கும்போது, இப்போ எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஜீவா மேடத்துக்கு கூட நான் வரலை, இங்கேயே இருந்துட்டு தான் மேடம் நான் சொல்லிடலாம், ஆனால் அவன் சரி கிடையாதுப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது, எல்லாம் சரியாக வரும்டா பொறுமையாரு அப்படின்ட்டு இருக்கும்போது சத்யா ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கு. ஆமாம் அப்படின்ட்டு என்னப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி எனக்கு வேலை கொடுங்க நல்ல பையன் அப்படின்ட்டு. நீங்களாம் மாமா சொன்னீங்க, உங்கள் மாமா தான் அப்படின்னு சொன்னாப்புல அப்படிங்கும்போது, நான் சொல்லலையப்பா அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க உங்கள் அக்கா மாப்பிள்ள தான் சொல்லணும், அவங்களுக்கு நான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து முடிச்சுட்டு என்னடா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா சத்யாவுக்கு யாரோ வேலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, உங்கள் அக்கா மாப்பிள்ள வந்து உதவி பண்ணாருன்னு சொல்லியிருக்காங்க, தான் என்ன கால் பண்ணுறா அப்படிங்கும்போது, சீதாவோட மாப்பிள்ளையும் உங்களுக்கு அக்கா மாப்பிள்ள தானே, சீதா மாப்பிள்ள பண்ணியிருக்கலாம், ஏன் ஒரு ஆள் வந்து தப்பு செஞ்சால் அப்படியே இருக்கணுமா முத்து, ஏன் மாறக்கூடாதா, ஒரு காலத்தில் நீ ரொம்ப கோவக்காரனாக தான் இருந்த, இந்த மீனா வந்த பிறகு நீ இப்போ கோவமாக மாறலையா, அதே மாதிரி இந்த அருணும் ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்திருப்பாப்புல,
கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடலாம் அப்படின்னு இருக்கும்போது சீதா வந்து மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அக்கா என் வீட்டுக்காரு சத்யாவுக்கு வேலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காருக்கா, ரெகுலராக போக சொல்லுக்கா, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, மாமா இன்னும் கோவமாக தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபோன் வைக்கிறாங்க. யாரும்மா அப்படிங்கிறாங்க. சீதா தான். ஆமாம்மா, அவர் மாப்பிள்ளை தான் வந்து சத்யாவுக்கு வேலை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு முத்து முழிக்காரு. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.